தமிழ் மக்களுக்கு வணக்கம். நடிகர் அஜித் நம்ம எல்லாரும் வந்து தலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டாடக்கூடிய நடிகர் அஜித் அவர்கள் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தார் ஒரு ஆங்கில சேனலுக்கு. அதை பார்க்க நேர்ந்தது. அஃப்கோர்ஸ் பிட்ஸ் அண்ட் பீசஸ் தான் நான் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க. அந்த பேட்டியில் அருமையாக அவருடைய கருத்துக்களை வந்து வெளிப்படுத்தியிருந்தார். அது எல்லாருக்குமே தெரியும். திரு அஜித் வந்து அவருடைய டெலிவரி, அதாவது ஒரு ஒரு விஷயத்தை வெளியே சொல்வது, கருத்தை வெளியே சொல்வது அப்படின்றத துணிந்து சொல்லக்கூடியவர். அது மட்டும் இல்லாமல் அதை வந்து தெளிவாக தன்னுடைய கருத்துக்களை வைக்கக்கூடியவர் அப்படின்றதுல வந்து மாற்று கருத்து இருக்க முடியாது. அதில் முக்கியமாக ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். அதை நான் வந்து முழுமையாக வரவேற்கிறேன், ஏற்கிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, கரூரில் நடந்த அந்த சம்பவம் இருக்குது பாருங்க. அதை ஒட்டி அவருடைய கருத்து இருந்தது. அதில் அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, ஒரு நபரை நம்ம வந்து குற்றம் சொல்ல முடியாதுன்ட்டு. ஆரம்பம் முதல் நம்ம அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். விஜய் என்கிற அந்த ஒரு நபரை வந்து நம்ம குற்றம் சொல்ல முடியாது. அங்கே மக்கள் இறக்க வேண்டும் என்பதை எல்லாம் திட்டமிட்டு விஜய் வந்து அங்கே போகலை. அப்படி ஒரு தன்மை கொண்ட ஒரு மனிதரும் விஜய் கிடையாது அப்படின்றத வந்து பொருள்பட அவர் சொல்லியிருக்கிறாரு. அது உண்மையிலேயே வரவேற்கிறேன். இந்த தாட் ப்ராசஸ் தான் நாம் வந்து ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதாவது அரசியல் மாச்சரியங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று இருக்கலாம். எனக்கு ஒரு அரசியல் பிடிப்பு இருக்கலாம், உங்களுக்கு ஒரு அரசியல் பிடிப்பு இருக்கலாம், வேறு ஒருத்தருக்கு ஒரு அரசியல் பிடிப்பு இருக்கலாம். ஆனால் உண்மை என்பது இருக்கு இல்லையா, இந்த அரசியல் பிடிப்போட இந்த உண்மையை மட்டுமே பேசுறதுன்றது ரொம்ப சேலஞ்சிங், ரொம்ப சவாலான ஒரு விஷயம். அது செய்வது ரொம்ப ரொம்ப அரிதிலும் அரிது. அவர்கள் தான் அதை செய்வாங்க. அதில் நான் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறதுனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கேன். ஆரம்பத்திலிருந்தே நான் சொல்லிகிட்டு இருக்கேன். விஜயோடைய அரசியல் பார்வை அப்படின்றதுல எனக்கு நிறைய வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் விஜயை வந்து இந்த கரூர் சம்பவத்திற்கு பொறுப்பாக்குவது அப்படின்றது கடைந்தெடுத்த அயோக்கியத்தனம். அதை ஏற்றுக்க முடியாது. விஜய்க்கு வந்து மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு இருக்குன்னா செல்வாக்கு இருக்குது. திமுகவோ அதிமுகவோ இளைஞர்கள் மத்தியில் அந்த தாக்கத்தை ஏற்படுத்த முடியாமல் இருந்திருக்கிறார்கள். இத்தனை ஆண்டுகள் அவர்கள் தாக்கத்தை ஏற்படுத்த முடியாமல் இருந்திருக்கிறார்கள் என்றால் அது உண்மையான பிரச்சனை தான். அது திமுகவும் அதிமுகவும் எதிர்கொள்ள வேண்டிய சவால். அதற்கு பதில் வந்து விஜயை கொண்டு வந்து வில்லன் மாதிரி ஆக்குவது கிடையாது. ஆனால் இதை கடந்து இங்கே நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த கரூர் சம்பவத்தெல்லாம் விட்டுருங்க. நம்ம அரசியல் பார்வையாகவே நான் சொல்கிறேன். விஜய் இந்த அஜித்தோடைய அந்த இன்டர்வியூவை பார்க்கும் பொழுது, அஜித், விஜய் இவங்க 2 பேருமே பார்த்திங்கன்னா திரைத்துறையில் சாதனையாளர்கள். ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. திரைத்துறைன்றது ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு கமர்ஷியல் இண்டஸ்ட்ரி தானே. அப்படி ஒரு இண்டஸ்ட்ரியில் பல்லாயிரம் குடும்பங்கள் பிழைப்பதற்கு வழிவகை செய்யக்கூடியவர்களாக இவங்க இருக்காங்க. இவங்களுடைய ஒரு படம் வருது, இல்லை உங்களோட படம் வந்து தயாரிப்பு ஆகுது அப்படின்னா பல்லாயிரம் குடும்பங்கள் இதனால் பயன் பெறக்கூடிய இடத்துல அவங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல லட்சம் இளைஞர்கள் இன்றைக்கு அபிமான தலைவர்கள்ன்றதை விட அபிமான நட்சத்திரமாக விஜயையோ அஜித்தையோ பார்க்கக்கூடியவர்களாக இருக்காங்க. அப்படின்ற ஒரு நிலையில் சமூகத்தில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்காங்க அப்படின்றது நம்ம தெளிவாகுது. அவங்க அரசியலுக்கு வராங்க, அரசியலுக்கு வரல, இதெல்லாம் வேற. இன்றைக்கி விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு, அஜித் அரசியலுக்கு வரல. இருந்தாலும் இவங்க வந்து சமூகத்தில் முக்கியமான பொறுப்பில் இருக்கிறார்கள். ஏன்னா இவங்க சொன்னால் பல லட்சம் இளைஞர்கள் அதை உள்வாங்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்காங்க. அப்போது இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், மக்களுக்கு ஒழுக்கம் இருக்க வேண்டும், சுய ஒழுக்கம் இருக்க வேண்டும் அப்படின்றத அஜித் சொல்கிறார். உள்ளபடியே இருக்கிறேன், மக்களுக்கு சுய ஒழுக்கம் இருக்க வேண்டும், இல்லைன்னு நான் மறுக்கலை. ஆனால் அதை கடந்து அஜித் போன்றவர்கள், ஏன்னா அஜித், விஜய் இவங்கெல்லாம் வந்து 50 ஆண்டுகளை கடந்து விட்டவர்கள். ஸோ நம்ம வந்து சேஃபாக சொல்லலாம் என்னென்னா, தங்களுடைய ஆயுளில் பாதி ஆயுளை முடித்து விட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 50 ஆண்டுகளை கடந்து விட்ட நிலையில் இருக்கக்கூடிய அஜித் போன்றவர்கள், அஜித், விஜய் போன்றவர்கள், இவங்களுடைய புரிதல் இருக்குது பாருங்கள். அதாவது மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் சார்ந்த புரிதல் இருக்குது பாருங்கள். இந்த புரிதலில் சில நடைமுறை சிக்கல் இருப்பதாக நான் பார்க்குறேன். அவங்களுடைய பேட்டியிலேருந்து, அவங்களுடைய அந்த பாடி லாங்குவேஜிலேருந்து, அவங்க பேசக்கூடிய விஷயங்கள்லேருந்து நான் பார்க்குறேன். ஏன்னா இது வந்து ஒரு சர்வதேச விமான நிலையமாக இருக்கட்டும், அல்லது நீட் போன்ற ஒரு ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது விவசாயிகள் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், அல்லது நம்ம மிக முக்கியமாக அந்த பார்க்கக்கூடிய தமிழகத்தை பாதிக்கக்கூடிய, தமிழகம், இந்தியா, இது சமூகத்தை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளாகட்டும், இதிலெல்லாம் இவங்களுடைய கருத்துக்களை பார்க்கும்பொழுது யாரோ கொடுக்குறாங்க, அதை வச்சு அவங்க பேசுகிறாங்க. அஃப்கோர்ஸ் எல்லாமே எல்லோரும் தெரிஞ்சு வச்சுருக்க முடியாது. யாரோ ஒருத்தர் எடுத்து கொடுப்பாங்க, அதை எடுத்து பேசுறதுன்றது எல்லா அரசியல் தலைவருக்கும் இருக்கக்கூடிய விஷயம்தான். ஆனால்
இவங்க வந்து சேஃபாக இருந்திருக்காங்க. கடந்த 30 ஆண்டுகளாக நீங்கள் எடுத்தீங்கன்னாக்க, நான் 30 ஆண்டுகள்ன்ற ஒரு அளவுகோலா எடுத்துக்கிறேன். விஜயும், அஜித்தும் திரைத்துறையில வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகள் முடிஞ்சிருக்கும்னு வச்சுக்கோங்க. இந்த 25லேருந்து 30 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னாக்க, இவங்க சேஃப் ப்ளே பண்ணியிருக்காங்க. எப்படி சேஃப் ப்ளே பண்ணியிருக்காங்கன்னா, கஷ்டப்பட்டு வந்தாங்க. இப்ப அஜித் எடுத்தீங்கன்னா, அவர் ஒரு மெக்கானிக்கா இருந்தாரு. அதிலிருந்து அவர் கஷ்டப்பட்டு தன்னை செதுக்கி, அவரே ஒரு திரைப்படத்தில சொல்வார் இல்லையா? "என்னை நானே செதுக்கி செதுக்கி நான் வந்தேன்ட்டு." அந்த மாரி உண்மையிலேயே திரைத்துறையில அவர் தன்னை தானே செதுக்கிக் கொண்டு வந்திருக்கிறார். அதில ஒண்ணும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அந்த சாதனைகள் திரைத்துறையோட முடிந்து விடுகிறது. விஜய் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க அப்பா அவர இன்ட்ரோடியூஸ் பண்ணாலும், அவருக்குன்னு சில டேலண்ட் இருக்கிறதுனால தான் இவ்வளோ தூரம் வந்திருக்காரு, அப்படின்றத நான் நம்புறேன். அப்படின்னு பார்க்கும்பொழுது, திரைத்துறையிலே இவர்கள் சாதனையாளர்கள். ஆனால் அதை கடந்து மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் என்று வரும்பொழுது, கடந்த 25, 30 ஆண்டுகள்ல, அதாவது உங்களுக்கு பிடிக்கும், பிடிக்காதுன்றத தள்ளி வச்சுட்டு யோசிங்க. நான் சொல்லக்கூடியதை யோசிங்க. கடந்த 25, 30 ஆண்டுகள்ல எலக்ட்ரிசிட்டி பில்லு பே பண்ணணும் அப்படின்னு விஜய் யோசிச்சிருப்பாரா? கரண்ட் பில்லு இவ்வளோ வந்துருது, நான் குடுக்கணும் அப்படின்னு அவர் யோசிச்சிருப்பாரான்னா, இல்ல. கடந்த 25 ஆண்டுகள், 30 ஆண்டுகள் அஜித்து தன்னுடைய குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டணும் அப்படின்றத பத்தி அவர் யோசிச்சிருப்பாரான்னா, இல்ல. ஏன்னா, ஏதோ ஒரு இடத்துல அவர்கள் சமூகத்தில் கடினமா உழைத்து மேல வந்துட்டாங்க. அதில ஒண்ணும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் வந்த பின்ன அவர்கள் அந்த அடிப்படையில இருக்கக்கூடிய அல்லது அடிமட்டத்தில இருக்கக்கூடிய நபர்களோடு அவர்கள் தொடர்பில் இருக்கிறார்களா என்றால் இல்லை. கேரவன் கலாச்சாரத்தில் இவர்கள் வந்து விட்டார்கள். நீங்க 1980கள் அல்ல 70கள் 60கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க, அங்க இருக்கக்கூடிய நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த வாகினி ஸ்டுடியோ, ஏவிஎம் ஸ்டுடியோ அப்படின்னு இருக்கும்பொழுது, அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, பொதுமக்களுடன், சாமானியர்களுடன் தினமும் பழகக்கூடிய ஒரு இடத்தில் இருந்தார்கள். எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு கலாச்சாரம். இன்னைக்கு அந்த கலாச்சாரம் மாறிடுச்சு. கேரவன் கலாச்சாரத்துக்கு வந்தாச்சு. அஜித் எடுத்தீங்கன்னாக்கா, அவர் ஒண்ணும் பெருசா அவர் வீட்ட விட்டு வெளில வர்றது கிடையாது. அப்படியே வெளியில வந்தாலும் வெளிநாடுகளுக்கு போறாரு. அது அவருடைய விருப்பம். நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா, அவருக்குன்னு சில ஹாபீஸ் இருக்கலாம். பர்சனல் ப்ரிஃபரன்சஸ் இருக்கலாம். அது தப்பு கிடையாது. இப்படி அவர் வந்து அங்கெல்லாம் போய் உலகத்தை பற்றி தெரிந்து கொள்கிறார். பல இடங்களுக்கு போறாரு. பல உலகத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை தெரிந்து கொள்கிறார். இதையெல்லாம் உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம் தான். அவர் வந்து அத நான் வந்து சப்போர்ட் பண்றேன். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நபர்களுடைய பிரச்சனைகள், இங்கே வடசென்னையில் இருக்கக்கூடிய பிரச்சனை தெரியுமா? இந்த குப்பை மேட்டில் மக்கள் எப்படியெல்லாம் போராடிக்கிட்டு இருக்காங்க, எப்படியெல்லாம் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரியுமானா தெரிய வாய்ப்பு கிடையாது. அதே போல விஜயும் எடுத்தீங்கன்னாக்க, அவர் அந்த ஒரு ஒரு வட்டத்துக்குள்ள, ஒரு சிறிய வட்டத்துக்குள்ளே இருந்து பழகிட்டார். இந்த திரைப்படம், திரைத்துறை என்ற சிறிய வட்டத்திலிருந்து இன்னைக்கு வெளியில வந்து இன்னைக்கு ஒரு அரசியல் தலைவரா வந்து உருமாறி இருக்கிறார். அரசியல் தலைவராக உருமாறி இருந்தாலும், தினம் தினம் அது நடைமுறை சிக்கல்களும் இருக்கலாம். அவர் தினமும் போய் ரோட்ல போய் நிற்க முடியாது. எல்லாரும் மாரி நிற்க முடியுமானா முடியாது. ஏன்னா, கூட்டம் கூடிடும், பிரச்சனை வரும். இதெல்லாம் வேற ஒரு டாபிக். ஆனால் நடைமுறை சிக்கல். பட் இந்த சிக்கலால் மக்களுக்கு என்ன? நீ இந்த ரோடுக்கு வர முடியாதுப்பா, உனக்கு பிரச்சனை இருக்குப்பா. அது என்னோட பிரச்சனை கிடையாது. அது உன் பிரச்சனை. நான் இன்னைக்கு என் ரோடுக்கு வந்து நிற்கக்கூடிய அரசியல் தலைவர் யாருன்னு தான் நான் பார்ப்பேன். எனக்காக வந்து நிற்கக்கூடிய தலைவர் யார்? அவர் எனக்காக என்ன செய்ய முடியும்னு தான் நான் பார்ப்பேன். இப்போ இந்த இடத்துல தான் மக்களுக்கு என்ன கேள்வி வரும்னா, விஜய் ஒரு தொகுதியில் நிற்கிறாருன்னு வைங்க. அதை தவிர்த்து மற்ற தொகுதிகளில் நிற்கக்கூடியவர்கள் யார்? அப்போ அவருடைய அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள். அவங்க ஏதோ பண்ணுறாங்க. அவங்க போய் மக்கள் சேவையில் ஈடுபடுறாங்க. மக்களுக்காக நிறைய பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய ரசிகர் மன்றம், அது வந்து நற்பணி மன்றம் மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க. அரசியல் வரதுக்கு முன்னாலே, இன்றைக்கி அரசியல் வந்ததுக்கப்புறம் நிறைய பண்ணுறாங்க. இந்த முயற்சிகளை எல்லாம் நான் வரவேற்கிறேன். ஆனால் புரிதல் என்பது டாப்பில் விஜய்க்கு இருக்குமா? ஒரு ஒரு சாமானிய மனிதனுடைய பிரச்சனை என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய இடத்துல இருக்க முடியுமான்னா இருக்க முடியாது. டயலாக் பேசலாம். நான் வந்து உங்களுடைய தாய் மாமனாக இருப்பேன் அப்படின்லாம் நீங்கள் பேசலாம். உங்களுடைய எண்ணமும் அதுவாக இருக்கலாம். விஜயுடைய எண்ணம் தவறுன்னு நான் சொல்லலை. அவருடைய எண்ணம், நோக்கமும் நல்ல நோக்கமும் நல்ல எண்ணமாக இருக்கலாம். ஆனால் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை அவருக்கு இருக்கிறதா என்றால் அது 30 வருஷமா இல்லையே. அவருக்கும் இந்த அன்றாடம் காட்சிகள்னு எடுத்துக்கலாமா? இந்த அன்றாடம் காட்சிகளுக்கும் ஆன அந்த தொடர்பு அப்படின்றதே இல்லையே.
அப்போ இல்லாத ஒரு நபரால் அந்த புரிதலை எப்படி ஏற்படுத்தி கொள்ள முடியும்? நோக்கம் நல்லதாக இருக்கலாம், புரிதல் இருக்கணும்ல. இப்படின்ற கேள்வி வருது. இது அஜித்தோடைய அந்த இன்டர்வியூ பார்க்கும்பொழுது சொல்கிறாரு, இந்த சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்லாம் எல்லாம் ஃப்ரீபீஸ் கொடுக்குறீங்க, அதாவது இலவசமாக கொடுக்குறோம், மக்களை வந்து நம்ம வந்து இலவசமாக கொடுக்குறோம், மக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்கன்ட்டு. சோஷியல் வெல்ஃபேர்னு ஒன்று இருக்குது. என்கிட்ட பேசும்பொழுது ஒரு வெளிநாட்டிலேருந்து வந்த ஒரு உறவினர் வச்சுப்போமே, அவர் சொல்கிறாரு, இந்த ஃப்ரீபீஸ், அதாவது நீங்கள் இலவசமெல்லாம் கொடுத்து மக்களை வந்து முட்டாளாக்கி வச்சுருக்காங்க இந்த நாட்டில் அப்படின்ட்டு. அவங்களுக்கு தெரியல, ஒரு இலவச மிக்சியோ ஒரு கிரைண்டரோ அது பயனாளிகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது ஒரு குடும்ப தலைவியாக இருக்கும்பொழுது அந்த குடும்ப தலைவிக்கு அது எந்த அளவுக்கு உதவுகிறது அப்படின்றது இவங்களுக்கு தெரியல. அந்த குடும்ப தலைவிக்கு தன்னுடைய சமையல் அறையில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தை எவ்வளவு தூரம் அது குறைக்கிறது அப்படின்றது தெரிய வாய்ப்பு கிடையாது. மேல்தட்டில் இருக்கக்கூடியவர்கள் அனாயசமாக இதெல்லாம் இலவசங்கள் என்று சொல்லி கடந்து போகலாம். ஆனால் இந்த சோஷியல் வெல்ஃபேர்னு இருக்குது பாருங்கள், சமூக நலன் சார்ந்து இருக்கக்கூடிய இந்த திட்டங்கள் இருக்குது பாருங்கள், இது எத்தனை பேர் மேம்பாட்டுக்கு உதவுகிறது, எத்தனை குடும்பங்கள் பொருளாதார ரீதியாக மேம்பட்டு மேல் வருவதற்கு உதவுகிறது அப்படின்றத எடுத்திங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய விவாத ஒரு பொருளாக எடுத்துக்கலாம் நம்ம. அப்போது அந்த விவாதத்தை மேம்போக்காக அரசாங்கத்தில் எங்கே நிதி இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு அஜித். நியாயமான கேள்வி தான், அரசாங்கத்துக்கு எங்கே இது நிதி வரும் அப்படின்ட்டு. நிதி ஆதாரங்கள் போதிய வகையில் இருக்கிறது அப்படின்றது தான் உண்மை. அதை கையாள தெரியாத நிர்வாகத்தினர் இருக்கிறார்கள் அப்படின்றது தான் உண்மை. அப்போ அரசியல்வாதிகள் எங்கிருந்து கொண்டு வருவார்கள்? அவர்களிடம் என்ன மந்திரக்கோலா இருக்கிறது அப்படின்னு கேட்குறாரு. நான் சொல்கிறேன், மந்திரக்கோள் தேவையில்லை, புரிதல் இருந்தால் போரும். புரிதல் மட்டுமல்ல, இங்கே கொள்ளையடிக்கிறான் பாருங்க, இந்த கொள்ளையில் ஒரு 50% குறைச்சாலே போதும். உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான், நீங்கள் பாருங்கள், நீங்கள் அப்படியே கூர்ந்து கவனித்து பாருங்கள். இந்த ஜிசிசி கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் அப்படின்னு இருக்கக்கூடியதில் 4000 கோடி ரூபாய்ன்னு சொல்லியிருக்கான். இந்த 4000 கோடி ரூபாய்க்கு எவனா சாலை போட்டிருக்கானா நம்ம எல்லாருமே பார்க்கணும். அதில் குறைந்தபட்சம் நீ 4000 கோடியில் பாதி திண்டிக்கோ, 2000 கோடி ரூபாய் நீ அமல்படுத்தி இருந்தால் கூட இந்த சாலைகள் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது இல்லை. அவள் பிரச்சனை நிதியா அல்லது அரசியல்வாதிகளுடைய எண்ண ஓட்டமா அப்படின்னா அரசியல்வாதிகளுடைய எண்ண ஓட்டம் தான். இங்கே நிதி பிரச்சனையே கிடையாது, நிதி ஆதாரங்களும் பிரச்சனையே கிடையாது. இந்த நாட்டை எடுத்திங்கன்னாக்கா இந்த நாட்டுடைய வளங்கள் அவ்வளவு இருக்கிறது, அதை சரியாக இங்கே பயன்படுத்த எண்ணம் படைத்தவர்கள் இங்கே இல்லை அப்படின்றது தான் பிரச்சனை. இந்த பிரச்சனையெல்லாம் அஜித் போன்றவர்கள் புரிந்து கொண்டிருப்பார்களா? புரிந்து கொள்ளவில்லை அப்படின்றது தான் அவருடைய பேட்டி நமக்கு உணர்த்துது. இதில் எனக்கு அஜித் பிடிக்கும், நான் அவருடைய திரைப்படங்களுடைய ரசிகன் அப்படின்றத தள்ளி வச்சுட்டு தான் நான் பார்க்குறோம். ஏன்னா அவர் ஒரு பொது விஷயம் குறித்து அவர் ஒரு கருத்து தெரிவிக்கும் பொழுது அதை பொது தராசில் வைத்து தான் நம்ம பார்க்குறோம். அந்த இடத்துல எனக்கு அவரை பிடிக்கும், அதனால் அவர் என்ன பேசுனாலும் சரி அப்படின்னு போகிறது வந்து சரி கிடையாது. அதனால தான் நான் சொல்கிறேன், இவங்கெல்லாம் 50 ஆண்டுகள் வயதை கடந்தவர்கள். ஆனால் அவ்வளவு கடந்தும் அவங்க வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் குறித்து அடிப்படை புரிதல் தெரியாமல் இருக்கிறார்கள் அப்படின்றது தான் இவங்களுடைய பேட்டி நமக்கு உணர்த்துகிறது. அப்போது இதை என்னென்னு பார்க்குறது, இத்தனை இளைஞர் சமூகம் வந்து பார்த்திங்கன்னா இவர்களை எல்லாம் ஆதர்ச நாயகர்களாக பார்க்கிறது, இவர்கள் சொல்வதையெல்லாம் வேதவாக்காக பார்க்கிறது. அப்படின்னும் பொழுது நமக்கு ஒரு ஆதங்கம் ஏற்படுது. இப்படி போகிற போக்கில் இவங்க மட்டும் கமெண்ட் பண்ணிட்டு போகிறாங்களே, இதோடைய தாக்கம் என்னவா இருக்குன்றதை பற்றி கூட யோசிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்வது என்னென்னா, நீங்கள் கருத்து தெரிவிப்பதற்கு முழு உரிமை உங்களுக்கு இருக்குது. ஏன்னால் சமுதாயத்தில் நீங்கள் ஒரு அங்கம். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய வாழ்நாள் சம்பாத்தியத்தை வந்து ஒரு ஒரே ஆண்டில் வரியாக கட்டக்கூடியவராக இருப்பார் அஜித்தை பொறுத்திருக்கும். அப்படின்னு இருக்கும்பொழுது என்னை விட அதிகமாக இந்த 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 நாட்டிற்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கவர் அவர் அப்படின்றத மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் என்னுடைய கேள்வி என்னென்னா, இத்தனை பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் சற்றே பொறுப்புடன் சில கருத்துக்களை தெரிவித்திருக்கலாமோ அப்படின்றது கேள்வி. இந்த கேள்வியை உங்கள் மக்கள் முன்னாடியே விட்டுறேன், நீங்களும் அலசி ஆராய்ந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க, உங்களுடைய கமெண்ட்டை தெரிவிங்க. நான் தவறு என்றால் என்னை திருத்துங்கள். ஆனால் இந்த விவாதம் என்பது ஆக்கப்பூர்வமாக இருக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.